இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு செலவழிக்கும் மருமகள்கள் வெஸ் சிக்கனமாக இருக்க சொல்லும் மாமியார்கள். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம வீட்டு வரக்கூடிய மருமகள்கள் எப்படி இருக்கணும்? பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிறத தாண்டி குடும்பத்துக்கு லாய்க்கான மருமகளா இருப்பாங்களா அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள இருக்கும். இப்போ எப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு நினைச்சீங்க? நான் கேட்டது பட்ட கஷ்டம் என் மருமக படக்கூடாது, அதனால பார்த்து செய்யறேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? அப்ப அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கொடுத்தது. பொண்ணு பார்க்க போகும்போது சொன்னாங்க, பிரியதர்ஷினி 10 ரூபா செலவழிக்காதுன்னு சொன்னாங்க. அதையும் நம்பி நான் கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ 10,000 ரூபா கொண்டு போனா சவுளி கடையை விட்டு வெளியேற வர மாட்டேங்குது சார். என்னத்த சொல்றது? கூப்பிட்டா இருங்கத்த பார்த்து தான் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்குது. 10 ரூபா செலவழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ 10,000 கொண்டு வந்து வேட்டு விட்டேனா, தீபாவளி வருதுல்ல, இன்னும் 10,000 ரூபாய் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுது சார். இருங்க, இப்ப போன நம்பரை புடிச்சு எல்லாம் ஐபோன்ல புடிச்சு போடுறேன் பாருங்க. அவங்க மக காது குத்து வச்சா மட்டும் 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கி போட்டுறணும், 2 பவுன்ல தோடு வாங்கி போட்டுறணும். 2 வயசு பிள்ளைக்கு 2 பவுன் தேவையா சார்? 2 பவுனுன்னா எல்லாரும் சீரு செய்யற மாதிரி தான் நம்மளும் செய்யணும்னு ஆசைப்படுவா. அதுக்காக தான் உங்களை சேமிச்சு வைங்க உங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்றான். நான் பார்த்தேன், என் பேர் என்னோட கொலுசு ரொம்ப கருப்பாயிட்டு, அதை கூட்டு போய் கடையில் மாற்றணும்னு சொல்லிச்சு. பார்த்தேன், என்ன இந்த பிள்ளை அந்த கொலுசு கொஞ்சம் கூட மாறலாம் மாற்றணும்னு சொல்லுது. இதை இப்படியே விட்டா கதையாகாது. போய் இடத்துக்கு போய் நகை சீட்டை போட்டு விட்டேன். அப்படியே போய் நான் ஒரு ஏழை சீட்டையும் போட்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணோம், அதிகமாக செலவழிக்க முடியாது. நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுருவோம். என் பையன் சம்பாதிக்கிற பிறகு சேமிப்பில் போயிரு. அதுதானே கரெக்டு சார்? மாஸ்டர் பிளானா இருக்காது. மியூசிக் முடிஞ்சு போச்சு. வேலைக்கு போல நான் பேசுறேன். ஏன் பேசுறேன்னா, அவளுக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாத வீட்டு உள்ள உக்காந்து இருக்கிறா. அதை சொல்லி கொடுக்கத்தாமா இங்க வந்துக்கிறேன் நானு. அந்த வாயில்லாத பூச்சி உங்ககிட்ட எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பேசுறவங்க வாயில்லாத பூச்சிங்க உக்காந்து இருக்குது. அப்படி நீங்க சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் நான் என்னோட மாமியாரை வந்து கீழே இறக்கி பேசல. ஆனா நீங்க ஒரு 50 ரூபாய் நெயில் பாலிஷ்க்கு அவங்கள அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஒரு பாக்ஸே ஆர்டர் பண்றாங்கம்மா. ஏன்னா 600 ரூபாய் 300 ரூபான்னு எடுத்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதுதான் கேக்குறேன். ஒரு 600 ரூபாய் 300 ரூபாய் என்ன போட்டு கட்ட போறீங்க? அந்த காசு எப்படி வருது? அவ வேலைக்கு போட்டுல வீட்டுல உட்கார்றா. அப்போ வேலைக்கு போய் தனியா இண்டிபெண்டன்ட் உமன் என்ன வேணா செலவு பண்ணலாம். தன்னோட ஹஸ்பண்ட சார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாதா? என்ன பேசுறீங்க? மாமியாருங்க சொல்லி கொடுக்கறது தப்பா? உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவ யாரு? எங்களை நம்பித்தானே வந்தா. அப்ப அவ எங்க வீட்டு மருமக இல்லையா? அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும், பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா சார்? நீங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க. 50 ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க. தனியா அவ சம்பாரிச்சு அந்த 50 ரூபாய்க்கு வாங்கினா அதையும் கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா இது ரொம்ப தப்பு இல்ல. உங்க பையனுக்கு நீங்க சொல்லி வரலன்றீங்களே, நீ சொல்லி கொடு. நான் அதுக்கு தானே நீங்க பொண்டாட்டி ஆக்குறீங்க. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு நினைச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? எழுப்பும் போது ஃபர்ஸ்ட் காலையில் ஏஞ்சிருக்கவே மாட்டாங்க சார். காவியா 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 காவியான்னு கூப்பிடணும். அவங்க காவியா காவியா காவியான்னு கூப்பிடணும். அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. நான் சமைச்சு கொடுக்கணும், குழந்தையும் நான் பார்த்துக்கணும். அவங்க 1 வயசு குழந்தை. ஏஞ்சிருந்தா 5 நிமிஷத்தை அப்படியே சொல்லிட்டு தூங்குவாங்க. காவியா அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பிரியாணி செய்யட்டுமாண்ணா? ஓகே அத்தை, பிரியாணினா போதும். சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி வேலையிலேருந்து வந்துட்டு என்னம்மா சமைச்சு வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை தோசை ஊற்றிட்டாங்க. தோசையா? எனக்கு வேணாம்மா, நம்ம விட பிரியாணி சாப்பிட்லாமா, ரைஸ் சாப்பிட்லாமான்னு கேட்காங்க. சும்மா இருக்க மைண்ட் அவங்களே பிடிச்சி கெடுத்துடுறாங்க. சரிங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறோம். அங்கேருந்து பார்த்தா ஒரு ரைஸ் வாங்கிட்டு வந்துருப்பாரு. என்னங்க ஒரு ரைஸ் வாங்கிட்டு, வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா நீ ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுன்றாங்க. நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து கவரை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறோம். சிபிஎஸ்சியுமே அங்கே போய் டஸ்ட்பினில் போய் செக் பண்ணிட்டு வந்து எங்கள் மாமியார், என்னம்மா நைட்டு ரைஸ் சாப்பிட்டியா, எப்படித்தான் கண்டுபிடிச்சேன்? டஸ்ட்பின்லேருந்து உன்னை பார்த்து கண்டுபிடிச்சி
வச்சுட்டோமான்றாங்க. டஸ்ட்பின்ல அப்ப நாங்க அது சாப்பிட்டது கூட எங்க சார் ஒழிச்சு வைக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, டைமுக்கு வீட்டுக்கு வந்து எல்லாரும் கூட பகிர்ந்து சாப்பிட்டுட்டு டைமுக்கு தூங்கி காலையில சீக்கிரமா சுறுசுறுப்பா எந்திரிச்சு அவங்க வேலை அவங்கவுங்க செஞ்சுட்டு கிளம்புற மாதிரி நான் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ், நம்ம எதுவும் பேச முடியல. சரி அவங்க ஆசைப்பட்ட அவங்க இஷ்டமா அவங்க ஃப்ரீடமா நான் விட்டுட்டேன். ஆனா அதுக்குன்னு உங்களுக்கானதை வந்து விட்டு கொடுத்துறாரு. புரியுதா? நியாயம்தான் நம்மை உயர்த்தும். நியாயமே ஜெயத்தே. நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எதெல்லாம் அவுடேட்டடாக இருக்கோ தயவு செஞ்சு விட்டுருங்க. எதெல்லாம் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனாக இருக்கோ தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அனுபவத்திலேருந்து வர்றது. அந்த அனுபவத்தின் விலையை நீங்கள் கொடுக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு 30 வருஷத்தை தொலைச்சிடுவீங்க. தொலைச்சிட்டு நிற்கும்போது அந்த கையில் ஒன்றுமே இருக்காது. வாழ்க்கையில் எப்போ பேலன்ஸாக இருக்குன்னா, பேங்க் பேலன்ஸ் ஒரு இடத்துல நிரந்தரமாக நமக்கு இருந்தால் தான் லைஃப் பேலன்ஸாக போகுங்கிறத மாமியார்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா செலவுகளுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஆனால் காரணம் சொல்லி மட்டுமே நீங்கள் செலவு பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சேமிப்பே இல்லாமல் கடன்காரர்களாக நீங்கள் மாறிடுவீர்கள். கையில் சுருக்கு பையோட பாட்டி இருந்துச்சு, அம்மா வந்து அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ என்னாச்சு, மொத்தமாக இப்போ ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குக்கு 5000 ரூபாயும், ஒரு ஃபோனை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற இடத்துக்கு நகர்த்திட்டோம். ஒரு மேக்கப் எல்லாமே தேவைதான். ஆனால் கார்டு இருக்குங்கிறதுக்காக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்களே பாருங்கள், உங்கள் தேவைக்கு ஒரு நாள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. அதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு பேங்க் வட்டியை போட்டு பாருங்கள். நீங்கள் செலவு பண்ணுற காசு ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோவா பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சந்தோஷத்தை தொலைத்து விட்டு பணத்தை சேருங்கள் என்று சொல்லவில்லை. சந்தோஷமாக வாழ்வதற்கான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே பணத்தை எப்படி சேர்க்கணுங்கிற திட்டமிடுதலான வாழ்க்கையை வாழுங்க. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா.